தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொடர்புடன் வெளியும் பெற்று அந்த செயலிலிருந்து வெளியே வந்து அவர் லுத்தரின் இறையல் மற்றும் பேராசிரியராக அவர் பணியாற்றியதை நாம் பார்க்கிறோம். எர்பர்ட் நகரில் உள்ள ஒரு இறையியல் கல்லூரி புதிதாக 1502ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 1000 படிக்கிறார்கள் காலேஜ், அதுதான் செமினரி இறையியல் கல்லூரி தியாலஜி. அந்த காலேஜில் மார்ட்டின் லூத்தர் என்று ஒரு பேராசிரியர் பதவி கொடுக்கிறார். ஏன்னா இவருடைய அறிவு திறனை பார்த்து, இறையியல் வலிமையை ஆளுமையை பார்த்து, நீங்க இறையியல் டிபார்ட்மெண்ட் பேராசிரியர் கிளாஸ் எடுக்கிற துறவரம் வருகிற ஐயப்பார்கள். அப்போ துறவரம் என்று சொல்லும் போது நல்ல சாப்பாடு இருக்காது, நல்ல ட்ரெஸ் போட முடியாது, தன்னையே வருத்தி ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிறது தான் துறவரம். அதுதான் ஆண்டவருக்காக செய்கிற ஒரு தொண்டு. அப்படியே இறையியல் கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களுக்கு மார்ட்டின் லூத்தர் அவர்கள் பேராசிரியராக நியமிக்கப்படுகிறார். நியமிக்கப்படுகிற பொழுது அரிஸ்டாட்டிலுடைய அந்த தத்துவங்களையும் அந்த ஆராய்ச்சிகளையும் அவர் எதிர்கொள்ளும் போது அவருக்கு அதுல நாட்டம் இல்லை. இவருக்கு முழுக்கொண்டு எதிர்தான் ஆட்டம். ஆலயத்தை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் வேதாகமத்தை குறித்தும் இவருக்கு முழு இன்ட்ரெஸ்ட் எதெல்லாம் தியாலஜியில் இறையியல் கல்லூரியிலே அவருக்கு முழு ஈடுபாடு இருக்கிறது. அப்பொழுதுதான் ரோமர் 1:17 அவருடைய உள்ளத்தை வாசித்தது. யாராவது ஒருத்தர் வாசிங்க. ரோமர் நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எழுந்திருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் அவருக்கு மிக பாதித்த ஒரு வசனம். எப்ப கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ரொம்ப பிடித்தமான வசனம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. விசுவாசம் இல்லைன்னா நம்பிக்கை போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு. ஆனாலும் இவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்த விசுவாசம், வேதாகமத்தின் மீது வைத்த விசுவாசம், இவர் கற்றுக் கொடுக்கிற விதம், இவர் சிந்திக்கிற விதம், இவர் பேசுகிற விதம், இவர் உறுதி கொள்ளுகிற விதம், இப்படி ஒரு பேராசிரியரை கண்டு அந்த மாணவர்கள் எல்லாம் வியந்து இவருடைய வழியில மாணவர்கள் பின்தொடர்ந்தார்கள். இதை கண்ட அந்த கல்லூரியினுடைய மூத்த பிரின்சிபல் அவர்கள் அந்த PhD டாக்டர் பட்டங்களை கொடுக்கிற அறிஞர் பெருமாக்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மார்ட்டின் லூத்தர் வித்தியாசமாக சிந்திக்கிறார், வித்தியாசமாக செயல்படுகிறார். ஆகவே டாக்டர் ஆஃப் டிவினிட்டி என்கிற அந்த PhD பட்டத்தை, டாக்டர் பட்டத்தை அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அந்த இறையியல் கல்லூரியை சேர்த்து 1512ஆம் ஆண்டு மார்ட்டின் லூத்தருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க? டாக்டர் மார்ட்டின் லூத்தர் என்கிற அந்த பட்டத்தை கொடுத்து அந்த இறையியல் கல்லூரியிலே அவரை கௌரவித்து மகிழ்ச்சி அளிக்கிறார்கள். இதுதான் 3ஆம் பாகம். தொடர்ந்து நித்திய சுத்த பலமாக